திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, புனித சந்தியாகப்பருடைய அருட்காவலை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பக்தர்களே, உடனேவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய பேரன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அருளை கேட்டு மன்றாடுவதற்காக நாம் எல்லோரும் இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல்களிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக நாம் நம்மையே மாற்றிக்கொள்வதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக பார்வதியாபுரத்தில் வாழுகிற சிந்தாத்துறை மிக்கேல் ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி இருந்த திருப்பலி, குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவர்கள் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா நலன்களையும் ஆண்டவர் கொடுத்தருளும்படியாகவும், செய்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதித்தருளும்படியாகவும், மகன் விஜய் பிரியா இவர்களுடைய வாழ்வை இறைவன் தாமே ஆசீர்வதித்தருளும்படியாகவும், ஆண்டவருடைய அருட்கரம் புனித சந்தியாகப்பர் வழியாக தொடர்ந்து குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அலவந்தான்குளம் ஊர் பொதுமக்கள் இணைந்து ஒப்புடக்கூடிய நன்றி இருந்த திருப்பலி, இந்நாள் வரை ஊர் மக்களுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மக்கள் பார்க்கிற விவசாயம் செழித்து நல்ல மழை பெய்யும்படியாகவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் அனைத்து மக்களையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாக்கவும், திருமண காரியங்கள் தடையின்றி நடைபெறவும், குழந்தை பேறு கிடைத்திரும்படியாகவும், இளையோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், கால்நடைகள் நோய் நொடியின்றி பலுகி பெருகவும், பங்கு தந்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தந்து காக்கும்படியாக புனித சந்தியாகப்பர் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அலெக்சாண்டர் சுஜாதா ஒப்புக்கொடக்கூடிய நன்றி இந்த திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், தன் மகன் பார்க்கும் வேலையை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், மகன் மருமகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும்படியாகவும், அம்மாவுக்கு நல்ல சுகம் தந்து காக்கும்படியாகவும், மகன் எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு கிடைக்கவும் புனித சந்தியாகப்பர் வழியாக இப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும்
மணி லூர்து ஒப்போடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் பார்க்கின்ற வேலை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் மனைவிக்கு நல்ல சுகம் தந்து காக்கும்படியாகவும் மகள் மருமகனுக்கு நல்ல சுகம் தந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் நல்ல மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் விவசாயம் செழித்து நல்ல மழை பெய்யும்படியாகவும் பங்கு தந்தைக்கு நல்ல சுகம் தந்து இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி செய்யும்படியாகவும் புனித சந்தியாபுர வழியாக வேண்டுவோம். ஜான் பீட்டர் மிக்கேலம்மாள் ஒப்பிடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இந்நாள் வரை குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் மகள் மருமகன் குடும்பத்தை பார்க்கின்ற வேலையை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பேரனுக்கு நல்ல சுகம் தந்து காக்கும்படியாகவும் விவசாயம் செழிக்கும்படியாகவும் படிக்கும் மகளுக்கு நல்ல சுகம் தந்து காக்கும்படியாகவும் புனித சந்தியாபுர வழியாக இப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஜெயா ஒப்போடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இறைவன் இந்நாள் வரை செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் மகளுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும்படியாகவும் அம்மாவுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும் கால்நடைகள் பலுகி பெருகவும் பேத்தி பக்தி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும் மருமகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் வேளாண்மை செழித்து ஓங்கும்படியாகவும் நல்ல மழை பெய்யும்படியாகவும் புனித சந்தியாபர் புனித அந்தோணியார் புனித வர்க்கீஸ் புண்ணியவாளன் வழியாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் கைலாசபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் கிருஷ்ணவேணி ஒப்போடக்கூடிய நன்றிந்த திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் கணவர் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் அத்தைக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும் புனித சந்தியாபுர வழியாக வேண்டிக் கொள்வோம். அமல்மேரி பாலன் ஒப்போடக்கூடிய நன்றிந்த திருப்பலி இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் மருமகளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பேரனுக்கு நல்ல சுகம் தந்து இறைவன் காக்கும்படியாகவும் மகனுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும்படியாகவும் விவசாயம் செழித்தோங்கும்படியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வந்திருக்கக்கூடிய பலர் கருத்து கொடுத்துருக்கிறோம். பலர் கருத்து கொடுக்காமலேயே இந்த பலியிலே கலந்து கொள்கிறோம். வேண்டுகிற எல்லா மக்களுடைய வேண்டுதலும் இந்த பலியிலே நிறைவேறும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கிற வேளையில் நாம் தகுதியான முறையில் கலந்து கொள்வதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு வந்து மன உருக்கத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு இப்பலியிலே கலந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக
உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாக பெருக்க கொடுத்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் எரமியாக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண் களம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொருவர் சுலபமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்தது போல் நானும் உமக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இருக்கும் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இருக்கும் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே, உயிரின் உயிரே உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே, நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம்
கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றே. தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும், பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும், அலைகள் ஓயா கடலை போலவே, அன்பே உனது அருளை வேண்டினே. தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றே, ஏக்கம் போக்குமே. முழு முதல் இறைவனே, மூவொரு வேந்தனே, காலம் கடந்த தேவனே, உன் கருணை ஒன்றே போதுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித சந்தியாகப்பருடைய அருள் தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் சற்று வித்தியாசமான ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். கிடைப்பதற்கரிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருப்பதை
நான் நினைத்து பார்க்கிறேன். இறைவனுடைய பேரன்பும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அதிகமாக கிடைத்திருக்கிறது என்று தான் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொம்மையாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் அலவந்தாங்குளம் பங்கிற்கு வந்த பிறகு கேள்விப்பட்டிருந்தாலும் கூட இந்த வருஷம்தான் அதற்கான வாய்ப்பு வருவதற்கான சூழ்நிலை கிடைத்திருக்கிறது. அதற்கு அக்கா சிந்தாத்துரை அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் மானூரில் ஒரு நாள் பூசை வைக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு போய் திட்டமிட்டிருந்தோம். ஒரு 5-6 குடும்பம் சேர்ந்துருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் 8ஆம் திருநாளுக்கு வாங்க ஃபாதர்னு சொன்னாங்க. எனக்கு 8ஆம் திருநாள்னால் என்னக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 8ஆம் திருநாள் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னாங்க. 8ஆம் திருநாள் வச்சுருக்கீங்களா அப்படின்னா அப்படின்னேன். இல்லை திருவிழா வச்சுருக்கேன், திருவிழா வச்சுருக்குறோம், ஒரு நேரம் வச்சுருக்கேன் ஒரு நேரம் வச்சுருக்கோம் அப்படிங்காங்க. எனக்கே ஒரு யோசனையாக இருந்தது, கோயில் பங்குச்சாமியார் வருவாரா இல்லை நீங்கள் மட்டும்தானா அப்படி கேட்டால் அது பங்கு கோயில் தான் ஃபாதர், கிளை கிராமத்து கோயில் தான், ஆனால் அந்த கோயிலை நாங்கள் எடுத்து கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, அப்போ 9ஆம் திருநாள் நாளைக்கு நம்ம வந்த பிறகு நாளைக்கு இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். அப்படி தான் நினச்சேன், அது தெரியலை. அப்புறம்தான் 8ஆம் திருநாள்னா சந்தியாபுர திருநாள் முடிஞ்சு 8ஆம் பக்கம், அதான் 8ஆம் திருநாள். அலவந்தாங்குளத்துலேயும் அப்படி தான் வச்சுருந்துருக்காங்க ஒரு காலத்தில், அப்படி தானே? இல்லை, அந்தோணியார் திருவிழா முடிஞ்ச உடனே 8ஆம் பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விசேஷமாக ஒரு பூசை வைப்பாங்க, ஒரு பாயாசம் காய்ச்சி போடுவாங்க, அப்படிலாம் செய்வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சந்தியாபுருக்கு அது சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக சூப்பராக வச்சுருக்காங்க அப்படி நினச்சிட்டு தான் வந்தால் இது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஒரு சின்ன கிராமத்திற்குள்ளாக யாருமே இல்லாத ஒரு இடத்தில் இந்த சபையை இப்படி மக்களுக்காக ஒரு சின்ன கோவிலை மிக அழகாக நேர்த்தியாக எல்லோரும் அமர்ந்து ஜெபிக்கிற விதத்தில் அதை புதுப்பித்து கட்டி ஆலயமாக மாற்றி இந்த இடத்துல வழிபாடு நடக்கிறது என்பதை நினைக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கும் மேலே இந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படி ஒரு இறை பிரசனத்தை மற்றவர்கள் வெளிப்படுத்துகிற போது அவர்கள் வியந்து வியந்து சொல்கிறதை பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் சொல்கிறத விடவும் இங்கே வந்து புதுமை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. வேறு சமயத்தைச் சேர்ந்த ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி வந்து அவங்க அக்கா கூப்பிட்டு வந்தாங்க, சின்னத்துறை அக்கா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்த உடனே இது யார் அப்படி என்ன விவரம் கேட்டால் ஃபாதர் இவங்களே சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் பல வருஷமாக மகனுக்கு குழந்தை இல்லை, சந்தியாகப்பரை பார்த்து வேண்டிக்கிட்டோம். சந்தியாகப்பரை பார்த்து வேண்டின பிறகு இப்போது குழந்தை கிடச்சிருக்குது. அதனால் என்ன கேட்டாலும் கொடுப்பார். எப்படி என்ன கேட்டாலும் கொடுப்பார். இந்த இடத்துல அப்படி ஒரு மகிமை இருக்குது, ஒரு மாட்சிமை இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தானா? உங்கள் கதையெல்லாம் கேட்கலாம்னு தான் ஆசையாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், யாராவது 1-2 பேராவது ஒரு சாட்சின்னு சொல்லலாமா? இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, உலகம் முழுக்க பார்ப்பாங்க எல்லா மக்களும். யாரெல்லாம் நம்ம சேனல் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை, எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் சந்தியாகப்பரை நான் தேடி வந்தேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத ஒரு 1-2 பேர் சாட்சி சொல்கிறீங்களா? சாட்சி சொன்னீங்கன்னா அதிலிருந்து வாங்க. மணியனை வருகிறார். சந்தியாபுர திருவிழாவுக்கு வந்து என் வீட்டில் முதல் நாள் வந்தாப்புல. அப்போ வீட்டில் முதல் நாள் வந்துக்கிட்டு அவள் அந்த அவருடைய வேப்பங்குலை இருந்துச்சு, அந்த வேப்பங்குலையை கொடுத்துட்டு அவன் என்ன சொன்னான், இதை சாப்பிடுங்க, ஏன்னா உங்களுக்கு சோமாயிட்டுனா நம்ம ஏதாவது செய்யணும், இந்த போகிற ஆளுகளுக்கு காப்பி எதாவது போட்டு கொடுக்கணும் அப்படி சொன்னாப்புல வீட்டில். அப்போ நான் அதை நினச்சிக்கிட்டு சாப்பிட்டேன். அப்போ நான் ஆஸ்பத்திரி போயிருக்கையில் 9 இருக்குது, இது கல் உடைக்கத்தான் பாசணும்னு டாக்டர் எழுதி கொடுத்தாரு.
அப்போ அதை சாப்பிட்ட பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதிலேருந்து சந்தியாபுரம் நம்பி நான் எவ்வளோ நாளும் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதே மாதிரி நான் ஒன்றையும் சந்தியாபுரம் நம்பி தான் இருக்கேன். எது வீட்லேயும் கொஞ்சம் மேலே சரியில்லை, அவள் இல்லை ஆஸ்பத்திரியில் மாத்திரை வாங்கிட்டு தான் இருக்க போவோம். அதையும் அவர் பார்த்தா வரும். அவள் எடுத்துட்டான்னா நான் வரமாட்டேன் சந்தியாபுரத்தை. இப்படி தான் வாங்கியிருக்கேன். அவளுக்கும் நல்ல மாதிரி பரவாயில்லாமல் இருக்குது. நன்றி. வேறு யாராவது? வாங்கக்கா, நிறைய சாட்சியம் இருக்குது. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பெரம்பு மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டேன். அதே பேர் சந்தேகப்பாறை ஆலயத்தில் வந்து என் பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சுட்டாரு. எனக்கு அது ரொம்ப நன்றி. வேறு யாராவது சாட்சி சொல்கிறீங்களா? இயேசு புகழ். நான் இந்த ஆலயத்துக்கு வர்றது இது செகண்ட் டைம் வர்றேன். மேரி அக்கா சொன்னாங்க வந்துட்டு போயேன் அப்படின்னு. நான் எனக்காக வரல, என் தங்கச்சிக்காக வந்தேன். கொஞ்சம் கடன் சுமையெல்லாம் இருக்கும்போது இடம் விற்கணும் அப்படின்னு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சொன்னான். அப்போ நானுமே நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன். இடம் விற்க போகிற நேரத்தில் தடையாகிருது. 2-3 பேர் கேட்டு வர்றாங்க. கேட்டு அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்போ என்கிட்ட சொல்லி அழும்போது, சரி விடு பாப்பா, கடவுள் ஒருத்தர் இருக்கார் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. அப்போ அன்றைக்கி அக்கா சொன்னால் வரியா சந்தியாபுரம் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் நான் ஏனோதானு தான் வந்தேன். நம்மளும் போய் தான் பார்ப்போமே, என்ன தான் நடந்துட போகுது அப்படின்ட்டு அந்த திருவிழாவுக்கு இந்த வருஷம் திருவிழாவுக்கு வந்தேன். நான் அதை ஒரு கருத்தை மட்டும்தான் நினச்சிக்கிட்டேன். எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க சந்தியாகப்பரே. எல்லாரும் சொல்கிறாங்க சந்தியாகப்பர் குணமளிக்கிறாரு, சந்தியாகப்பர் அது செய்கிறாரு இதை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. நானும் உங்களை தேடி வர்றேன். எனக்கு அந்த ஒரு காரியத்தை எப்படியாவது பண்ணி கொடுத்துருங்க. எப்படியாவது அவளுக்கு அந்த இடம் விற்று ஏதோ அவளுக்கு ஒரு கடன் சுமை கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினச்சி நான் வேண்டிக்கிட்டேன். அந்த பொருத்தனையும் நான் சந்தியாகப்பர்கிட்ட வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் புதன்கிழமை வந்தேன், திருவிழா புதன்கிழமை நினைக்கிறேன். வியாழக்கிழமை காலையில் என் தங்கச்சி ஃபோன் பண்ணி, ஏக்கா என்னுடைய இடம் ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு, 1 லட்சம் கையில் கொடுத்துட்டாரு. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பாப்பா சொல்கிறேன், உண்மையாக தானா அப்படின்னு கேட்டேன். ஆமாக்கா, ஒரு சென்ட்டு 25க்கு கேட்டவங்க இப்போ ஒரு சென்ட் 51,000 ரூபாய்க்கு கேட்டு நான் 1 ஏக்கரை விற்றுட்டேங்க்கா, 51 லட்சம் என் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா. நான் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், சந்தியாகப்பரே எனக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டி பரிந்து பேசியிருக்கிறீங்க. என்னுடைய ஜெபத்தை நான் ஏதோ நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானேன்னு வந்தேன். ஒரு திருவிழாவுக்கு போகிற மாதிரி வந்தேன். அங்கே ஆசனம் கொடுக்குறாங்க, அது நான் சரி அதை போயிட்டு வரும்ன்ட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்கன்ட்டு ரொம்ப நான் சந்தியாகப்பருக்கும் கடவுளுக்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றி சொன்னேன். என் வாழ்க்கையில் இது பெரிய ஒரு அற்புதம்னு நான் நினைக்கிறேன். இயேசுவுக்கு புகழ், கடவுளுக்கே நன்றி, மரியே வாழ். வேறு யாராவது? ஒரு சாட்சியம், கடைசி ஒரு ஆள். இந்த 2 பேர் வராங்க. வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க. என் மாப்பிள்ளை ஒருத்தங்களை நம்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு பணத்தை கட்டி வெளிநாடு போயிட்டாங்க. ஆனால் வெளிநாடு போயிட்டு அவன் டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு போயிருக்கான். இது படிக்கலைனாக்கில் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலாந்தகுளத்தில் உள்ளவங்க மூலமாக சொல்லி வேலை கிடச்சிச்சு. நான் முத்துமணி மைனி என்கிட்ட சொன்னாங்க, நீ வா சந்தியாபுரம் கோயிலுக்கு வா, அங்கே வேண்டுனா வேலை எதாட்டும் கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் உடனே இங்கே சந்தியாபுரத்தை பாதத்தை தொட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போனேன். என் மாப்பிள்ளை உடனே எனக்கு வேலை கிடச்சிட்டு மாரி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்தோனியாருக்கும் சந்தியாபுரக்கும் கோடான கோடி நன்றி.
வாங்க. இயேசுக்கு நன்றி, இயேசுக்கு ஸ்துதி. என்னோட மகனோட வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டம்னாலும் கஷ்டம், அவ்வளோ கஷ்டம், கண்ணீரோடு நான் ரொம்ப ஜெபித்தேன். மெக்கிலார் பாதத்துலேயும் அந்தோனியார் பாதத்துலேயும் சந்தியாபுரம் பாதத்துலேயும் நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் நினச்சேன், உமக்கு நான் மாலை வாங்கி போடுறேன், அதே போல் அடுத்த வருஷம் என் பிள்ளைக்கு ஒரு மாலை கிடைக்கணும், கிடைச்சா நம்மளோட ஆலயத்துக்கு நான் எப்பவும் வருவேன் அப்படின்னு வருஷம் வருஷம் வருவேன்னு நினச்சிருந்தேன். அதே போல் ஒன்று போனாலும் ஒன்று உன் மகனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு மாலை கிடச்சிச்சு, நல்ல வாழ்க்கையும் கிடச்சிச்சு. அதே மாதிரி ஒரு வருஷம் வந்தேன், மறாவது வருஷம் மெக்கிலேட்டனை வேண்டுனேன், சந்தியாபட்டி வேண்டுனேன், மாலை கிடச்சிருச்சு. அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், அதோட நான் மகிமையாக இருக்கணும் தெய்வமே அப்படின்னு அழுதேன். அதே போல் என் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை கடவுள் கொடுத்தாரு. அதில் நான் அவரை ரொம்ப நன்றி, எவ்வளவோ நான் நம்பி இருக்கிறேன். அதே போல் மெக்கிலாரையும் என்னை கைவிடலை, சந்தியாபுரம் எல்லாருமே கைவிடாமல் என் பிள்ளை வாழ்க்கையை நல்லபடியாக, என் கண்ணீரை தொடச்சி என் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, சொல்ல தொடங்கணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன நிகழ்ச்சியையும் கூட அது சந்தியாகப்பருடைய தூண்டுதலால், அவருடைய வேண்டுதலால் அவர் தான் இதை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். சில நேரங்களில் சில அற்புதங்கள் நடக்கும், புதுமைகள் நடக்கும். நம்ம என்ன நினச்சிருப்போம்னு சொன்னால், இது வழக்கமாக நடக்கக்கூடியது தானே, நம்ம எடுத்த முயற்சி தானே அப்படின்னு சொல்லி அப்படி லேசாக போயிடலாம். ஆனால் பல தடவை முயற்சி எடுத்தாலும் கூட, ஆனால் நம்மளுடைய ஒரு பொருத்தனை வச்சு வேண்டிக்கிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், அப்புறம்தான் கிடச்சிதுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அங்கே கடவுளுடைய காரியம். பாருங்கள், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. இது எங்கே பைபிளில் வாசிக்கிறோம்னு சொன்னால், பேதுரு இரவெல்லாம் பாடுபட்டு உழைத்தோம், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். இயேசு வலைகளை சற்று ஆழத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லக்கூடியது, ஐயா நைட்டெல்லாம் பாடுபட்டு உழைச்சோம், நாங்கள் ஆழத்துக்கு போகாத இடமா, எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப கடைசியாக பேதுரு சொல்லுவார், உம்முடைய வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன் அப்படி சொல்லுவார். உன் வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன். இங்கே பாருங்கள், நடந்த புதுமை எல்லாமே அப்படி தான். அங்கே போய் பார்த்தோம், இங்கே போய் பார்த்தோம், அவங்ககிட்ட பேசி பார்த்தோம், இவங்ககிட்ட பேசி பார்த்தோம், ஒன்றும் தெரில, என்ன செய்யணும்னு தெரில, பிள்ளைகளுக்காக மந்தாடணும், கல்யாணத்துக்காக மந்தாடணும், எல்லாமே நடந்தது, எல்லாமே போய் பேசப்பட்டுச்சு. ஆனால் நாம் பேச வேண்டிய இடம் எங்கே? கடவுள்கிட்ட பேசணும். முதல்ல என் பிள்ளைக என்னையை தேடுதா, என் கூட இருக்குதா, என்னை தேடி வந்து நிற்குதா, என்னுடைய கருத்துக்களை கேட்குதா அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், உன் வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன், அந்த இடம்தான் வெற்றிக்கான தொடக்கம். ஆகவே இந்த திருத்தலம் அப்படி ஒரு வெற்றிக்கான ஒரு திருத்தலமாக அமைந்திருக்கிறது, இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்த இடத்தில் கடவுளுடைய மாட்சி மகிமை விளங்குகிறது என்பதனை நாம் கொண்டாடுகிறோம். புனித சந்தியாகப்பர் நமக்கு அப்படி ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை இந்த பூமியிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் இங்கே ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையிலே இறைவனுடைய வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசிய பேதுருவைப் போல நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதையே இந்த நிகழ்வுகள், நடைபெறக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் புனித சந்தியாகப்பரை நினைத்து பார்க்கிற போது நமக்கு இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, சந்தியாகப்பருடைய அம்மா பேர் என்ன? மிக்கேலம்மாளா, அந்தோனியம்மாளா? என்ன அம்மா பேர்? என்ன பேர்? சலோமி இல்லையா? சலோமி, செபதேவியினுடைய மனைவி சலோமி. சந்தியாகப்பருடைய சகோதரர் யார்? யோவான், அருளப்பர் அப்படி சொல்கிறோம். சரிதானா? இந்த தாய்
ஆண்டவர் இயேசுகிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற போது என் பிள்ளைங்க 2 பேர் இருக்கான், ஒருத்தன் வலப்பக்கம் இன்னொருத்தன் இடப்பக்கம் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா போய் கோரிக்கை வச்சாங்க. நல்ல கோரிக்கையா கெட்ட கோரிக்கையா? எப்படி நல்லது தானே? நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் இருக்கணும்னு ஆசைப்படுவோமா மாட்டோமா? ஆசைப்படுவோம் இல்லையா? அதான் உண்மையானது. ஆனால் இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், வலப்புறமும் இடப்புறமும் அமர்வது என்னுடைய செயல் அல்ல, என் தந்தையினுடைய செயல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைய வாசகத்தோடு முதல் வாசகத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு வலப்புறமும் இடப்புறமும் முக்கியமல்ல, ஆண்டவர் புறம் இல்லையா, இயேசு பக்கம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். பாருங்கள், எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைத்து ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சரிதானா? மண்பானை செய்யக்கூடிய ஒருத்தன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புகிறார். போனவர் அங்கே போன உடனே என்ன அறிவுரை சொல்கிறார்? நீ அங்கே என்ன பார்க்குற? அவர் பார்க்குறாரு, குயவன் மண்ணை குழஞ்சி பிசைஞ்சு அப்படியே அந்த பானை செய்கிறதுக்கு முயற்சி செய்யும்போதெல்லாம் மண் ஒரு பக்கம் வழுக்கிக்கிட்டு போகுது, ஒரு பக்கம் தண்ணி காண மாட்டேங்குது, ஏதோ ஒன்று ஆகாமல் இருக்குது, சேராமல் இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவன் என்ன செய்கிறான்? மாற்றி மாற்றி பிசைஞ்சு அது ஒரு வடிவம் வர்ற வரைக்கும் அவன் சரி செய்கிறான். சரிதானா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த குயவனின் கையில் கிடைத்திருக்கக்கூடிய மண் போல நீ அப்படி சொல்கிறார். சரிதானா? கடவுளுடைய கரங்களில் நாம் யாரு? மண் தான் இல்லையா? களிமண் போல தான் நாம் இருக்கிறோம். அவர் பார்த்து தான் நமக்கு ஒரு அழகை கொடுக்குறார். சரியா? நாம் நினச்சிக்கிட்டா எனக்கு இப்படி மூக்கு இருக்கணும், அல்லது எனக்கு இப்படி வாய் இருக்கணும், எல்லாருமே ஐஸ்வர்யராய் மாறி இருக்கணும் அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம ஊரில் யாருக்குமே கல்யாணம் நடக்காது. அப்படி இல்லையா? அப்படி தானே? இன்னும் ஆரோக்கியம் அப்படிதானே? அப்படி தான் அவர் ஆமாம் தான் சொல்லுதார் இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்போது கடவுள் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் அமையணும்னு சொல்லி அவர் தான் திட்டமிடுக்கிறார். நாம் நினச்சிலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அன்பார்ந்தவர்களே, பைபிளே நமக்கு கடவுளுடைய படைப்பை குறித்து சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னால், இறைவன் இந்த பூமியிலிருந்து மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். அப்போ எப்படி உருவாக்குறாராம்? தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய உருவிலும் உருவாக்கினாராம். இங்கே இருக்கக்கூடியவங்க கருப்பா சிவப்பா அதுவா இதுவா கால் எப்படி கை எப்படி எல்லாம் எப்படி இருந்தாலும் எல்லாரும் யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இறைவாக்கு சொல்கிற பாடம். கடவுளின் சாயலில் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இறைவன் விரும்பி ஒவ்வொருத்தரையும் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி அவரை தீர்மானிச்சிருக்கிறார். நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய திருவுளம் என்ன அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் மிக முக்கியமானது. சந்தியாகப்பருடைய அம்மா போய் கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னது அதுதான். ஏன் வலப்புறமா இடப்புறமா அங்கே தான் எனக்கு தெரில, நீ ஆண்டவர் புறமா இரு, உன் பிள்ளைய ஆண்டவர் பக்கமாக வச்சிரு, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போது கடவுள் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்திற்கு நம்ம கையளிக்கணும். நாம் விரும்புகிற மாதிரிலாம் கடவுள் இருக்குன்னு நினைக்கப்படாது. அப்படி தானா? கடவுள் விரும்புகிற மாதிரி நாம் இருக்கணும். பல நேரங்களில் நாம் விரும்புகிற மாதிரி கடவுள் இல்லை, நான் விரும்புகிற மாதிரி சந்தியாகப்பர் இல்லை, நான் விரும்புகிற மாதிரி நடக்க மாட்டேங்குது, நான் கேட்குறது மாதிரி ஒன்றும் சாத்தியப்பட மாட்டேங்குது, நான் நினச்ச மாப்பிள்ளை கிடைக்கல, நான் நினச்ச பிள்ளை கிடைக்கல, நான் நினச்ச சம்பளம் கிடைக்கல, நான் நினச்ச வாழ்க்கை கிடைக்கல, நான் நினச்ச மாதிரி ஒன்றுமே. நீங்கள் என்னத்தை நினைக்கணும்? எல்லாம் அவர் பார்த்து விடுவார். ஆண்டவர் நினைக்க வேண்டும், அவர் பார்த்து கொள்வார். அந்த மாதிரியான நினைப்பு என்பது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவையானது. அதனால தான் வலப்புறமும் இடப்புறமும் யார் அமர்வான்னு தெரிலம்மா, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் என் துன்ப கிண்ணத்தில் பங்கெடுக்க முடியுமா? முடியும். ரைட்டு. ஆனால் இதை எப்படி போகணும்? கடைசி வரையிலும் பணியாளராக இருந்து தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த துன்ப கிண்ணத்தில் முதலாக பங்கெடுத்தது யார்? சந்தியாகப்பர் தான். 12 அப்போஸ்தலர்களில் முதல் அப்போஸ்தலர் ஒருத்தன், அவர் இயேசுவை காட்டி கொடுத்ததுனால நாண்டுக்கு நின்று செத்து போனான். ஆனால் 2வது நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அடுத்த அப்போஸ்தலர்களில் முதன்மையானவராக அவரோடு இருந்த அப்போஸ்தலர்களில் சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையை முதல்ல போய் கொடுத்தது புனித சந்தியாகப்பர் தான். வேற ஒன்றுக்கும் கிடையாது. எதுக்காக தெரியுமா? வலப்புறமா இடப்புறமா யார் அமர்றது
அப்படின்னு அவள் அம்மா கேட்டாலா? அப்போ ஆண்டவர் சொன்னார்லா, என்னுடைய துன்ப கிண்ணத்தில் பங்கெடுப்பதுக்கு எந்த பிள்ளை முன்ன வருதோ அதுதான் வலப்புறம் இடப்புறம், அதுதான் என் பக்கத்தில் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த ஒரு காரியத்துக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி போய் தலையை கொடுத்தா மனுஷன். அதுதான் சந்தியாகப்பர். இப்போ நாம் அப்படி நினச்சிவோமா? பாருங்கள், ஒரு கஷ்டம் வருது, ஒரு கூட்டத்தை நடத்துது, கஷ்டம் நடக்குது, ஒரு கோயில் நடக்குது, கஷ்டம் நடக்குது, கோயிலில் ஒரு வேலை நடக்குது, கோயிலில் க்ளீன் பண்ண போகிறாங்க, கோயிலில் சுத்தம் பண்ண போகிறாங்க, வாங்க நம்ம அன்பியம் வாங்க, அது வாங்க இது வாங்கன்னு சொன்னால் அவள் வரமாட்டுக்கா, இவள் வரமாட்டுக்கா, அவளை கூப்பிட்டு பார்த்தாச்சு, இவளை கூட பார்த்தாச்சு, நான் இதுக்கு போகணும். கடைசி வரைக்கும் சீடராகவே போக முடியாது நோக்கி நம்மளால். பாருங்கள், நம்மளால் போக முடியாது. ஆனால் அங்கே பாருங்கள், தலை கொடுக்கணுமா? முதல்ல என்னையை வெட்டு, முதல்ல என்ன சரி பண்ணுப்பா, நான் அவருக்காக இதை செய்ய போகிறேன், நான் அவருக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு போனால் பாருங்க மனுஷன். அதுதான் சந்தியாகப்பர். நம்ம ஊரில் அதை நினச்சி பார்க்கணும். என் துன்பக்கிண்ணத்தில் பங்கெடுப்பது என்ன? நம்ம நினைக்கிறோம் துன்பக்கிண்ணம்னு சொன்னால் தலையை வெட்டு கொடுக்கறது தான் மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்காக ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் கூட அது துன்பக்கிண்ணம் தான், கஷ்டம்தான். கேளுங்க, சந்தியாகப்பருக்கு கோயில் கட்டும்போது சிந்தாத்துறை என்ன செஞ்சுருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்கள். இந்த கோயிலை கட்டும்போது என்ன செஞ்சுருப்பாங்க? நம்ம ஊரில் ஒரு வேலை செய்யும்போது, ஒரு அன்பிய கூடத்தை நடத்தும்போது மண்டையை கொடுத்து போட்டு மண்டை உடச்சிட்டு நடப்பாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய போராட்டம்! ஒவ்வொரு முறை அதை இழுத்து கொண்டு போய் சேர்க்க முன்னாடி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு பெரிய துன்பத்தில் பங்கெடுத்து கொண்டதால் சந்தியாகப்பர் முதன்மையானவராக இருக்கிறார். நாமளும் கூட ஆண்டவருக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக, அவருடைய திருவுளம் என்ன அப்படின்னு கேட்டு பார்க்கணும். மரியாள், அன்னை மரியாளை நோக்கி ஜெபித்தால் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும். மாதா கோயில் எங்கெல்லாம் இருந்தாலும், எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். என்ன காரணம்? வேற ஒன்றுமே கிடையாது. மாதா செஞ்சது ஒன்று தான், ஆண்டவரே உம்முடைய திருவுளமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், கடவுளுடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு யார் ஒருத்தர் சொல்லிட்டீங்களோ அப்போதே ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த பேஜ் ஒன்று கேட்க மாட்டோம், இந்த பேஜ் ஒன்று, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு கடைசியாக ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், நான் சொன்னது நீ என்னைக்குப்பா கேட்ட அப்படின்னு திருப்பி கேட்பார். அப்போ மரியாளாக இருக்கலாம், புனிதர்களாக இருக்கலாம், சந்தியாகப்பராக இருக்கலாம், எந்த அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இறைவனுடைய திருவுளம் என்ன அப்படின்னு தேர்ந்து தெளிந்து தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வேலையை, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உங்களுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னால், நாமளும் சந்தியாகப்பரை போல ஆண்டவருடைய துன்பக் கிண்ணத்தில் ஆண்டவருக்குரிய பணிகளை செய்வதில், அது பங்கு பணியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பணியாக இருக்கலாம், வீட்டுக்காரருக்கு செய்யக்கூடிய பணிகளாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் மனமுவந்து செய்வோம், விருப்பத்தோடு செய்வோம். இந்த பேருக்கு கொட்டி கொடுத்து எனக்கு நல்ல பேர் இல்லை, இவனுக்கு சமைச்சு போட்டு ஒன்றும் சரியாகலை, இந்த பிள்ளையை பெற்றுறதுக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கொடுமையா அப்படிலாம் சொல்ல மாட்டோம், புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். நமக்கெல்லாம் என்ன தோணும்? கடவுளுக்குரிய பணிகளை செய்கிறோம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக பிறக்கும். அதனால் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க, கரங்களை குவைப்போம், இந்த வேளையில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த இனிய மதிய பொழுதுக்காக உமக்கு நன்றி, கொடான காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதி. இதோ இயேசுவே, உமது திருவுளம் என்ன? இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தாலும் கூட உமது வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன் என்று சொன்னாரே, அதுதான் உம்முடைய திருவுளம். வலப்புறமா இடப்புறமா? ஆண்டவரே, உமது புறம்தான் எங்களுடைய புறம். உமது பக்கம் சாய்ந்திருப்பதே பெரியதானது, உமது பக்கமாக நிற்பதே மிகப்பெரியது. ஆண்டவர் பக்கமாக நிற்கிற போது மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? இதோ ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிற போது மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? இதோ இந்த நாளிலும் கூட எத்தனையோ கவலைகள், போராட்டங்கள், துன்பங்கள், தேவைகள், வேண்டுதல்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் செபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், திருமண காரியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்கும்படியாக, பில்லி சூனிய கட்டுகள், தீமையின் சாதிக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி.
ஆசீர்வதி, ஆசீர்வதி இயேசுவே, ஆசீர்வதி, ஆசீர்வதியே ஆண்டவரே. எங்கள் அன்பான தந்தை, இந்த வேளையில் கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதி. இந்த வேளையில் இந்த ஆலயத்தில் இப்படியாக ஒன்றாக இணைந்து வந்து மன்றாடுகிற போது நீர்தாமே அவர்களை கண்ணோக்குவீராக, மேன்மையான கரங்களால் உயர்த்துவீராக, ஆசீர்வாதங்களால் சிறப்புறச் செய்வீராக. ஆண்டவர்களுக்கு நன்மை செய்தவர்களாக ஆண்டவரை நாங்கள் மறவோம் என்று சொல்லி பிள்ளைகள் தொடர்ந்து பயணிக்க கிருபை செய்தருள்வீராக. ஆண்டவர் இரட்சகரமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். காணிக்கை பாட ஆண்டவர் இடத்துல மட்டும் கதை பெற்றுக்கணும் இலக்கிய வாழ்விலை நமக்கு மாறி சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். புனித திரு அவை அனைத்து உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். முது திருவுளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளே. ஆகவே வானகடிகளுடன் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவல் புனித சந்தியாகப்பர், இன்னும் உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்ந்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் வெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ ஆ ஆ ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் உங்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக நான் நன்றி கூறுகிறேன். இந்த திருப்பலிக்கு அழைத்த அன்புக்குரிய அக்கா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அத்தோடு கூட எல்லோருமாக இணைந்து இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து புனித சந்தியாகப்பருடைய வழிகாட்டுதலும் துணையும் நம்ம எல்லாருடைய வாழ்விலும் நிரம்ப இருக்கும்படியாக வேண்டுவோம். நினைக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கிற புனித சந்தியாகப்பர் இந்த நாளில் நீங்கள் என்ன நினைத்து வந்திருக்கிறீர்களோ அதையும் உங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறைவனுமே ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சந்தியாகப்பருடைய விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடு. நமது மத்தியில் திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை துயில் போர்த்தப்படுகிறது. தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். தாழவார் வானரும் வாசலர் யாகப்பெறே, வானரும் வாசலர் யாகப்பெறே,
வாழ்த்திடும் எம்மை நீராதரே. பாதுகாவலார் புனிதையாக பெறே பாவம் என்னை பாதுவார் தாழவார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.